சொல்லு, கொல்ல சொன்ன யாரு? சொல்லு. ஒனாசிஸ் தான் பிரேமாவை கொல்ல சொன்னான். கண்ணனை வச்சு ரத்னகிரி ஜமீல் மாளிகையில பணம் மறிக்கலாம்னு ஒனாசிஸ் திட்டம் போட்டான். பிரேமாவோட அக்கா பாமா அவ புருஷ சந்திரமோகனையும் தீர்த்து கட்டினது நான் தான். என்ன, எங்க அக்காவையா? அவங்க பேர்ல உனக்கு என்ன ஆத்திரம்? அதுவும் ஒனாசிஸ் உடைய திட்டம் தான். பாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்திரமோகன் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாரு. வாழ்க்கை ஓட்டத்துக்காக சந்திரமோகன் லாரி டிரைவரா மாறினாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்க ஹோட்டலுக்கு வந்தார். பாஸ், சந்திரமோகன் வா வா. ஐயோ, கொடு 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 கண்டுகுட்டி மருந்த இப்ப நெட்டு நீ கருவாடு மாதிரி அடைச்சு போயிட்ட. ஆமா, நம்ம பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன். இன்னும் ஸ்கூலுக்கு அனுப்புற வயசு வரலைங்க. எந்த ஊருக்கு லாரி போகுது? பம்பாய்க்கு. எனக்கு ஒரு உதவி செய்தியா? சொல்லுங்க, செய்யறேன். சந்திரமோகன் சந்திரமோகன், பாம்பே விமான நிலையத்துல ஒரு அயல்நாட்டு ஆசாமி வருவான். அவன் போட்டோ இதுதான், நல்லா பார்த்து வச்சுக்கோ. அடையாளம் நல்லா தெரியுதா? கப்புக்கு நம்பிக்கோ. அவங்கிட்ட மாறு, கை மாறு. வாங்கிக்க. இத ஒப்படைச்சது இதுல என்ன இருக்கு? ஐயோ ஐயோ, என்ன இருக்குதா? உன் எதிர்கால அதிர்ஷ்டத்தையே பேக் பண்ணி வச்சிருக்கிற. இத மட்டும் நீ தொடர்ந்து செஞ்ச உங்க நைனாவது கையை கட்டலாம். ஓஹோ, கடத்தல் சரக்கா? மிஸ்டர் ஒனாசிஸ், இந்த வேலைக்கு நான் வரேன். இத பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானே, போலீஸ்ல சொல்லிட்டா? மாறு, இவன் போலீஸ்ல சொல்லக்கூடாது. அது வரைக்கும் இவன் உயிரோட இருக்க கூடாது. அவ்வளவுதான். எங்க வந்த இப்ப நேரத்துல? மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நீ ஒண்ணும் தப்பு செய்யலையே. நீங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்காம உங்க அண்ணனையும் எங்க அக்காவையும் திட்டம் போட்டு கொலை செஞ்சது உங்க குடும்ப குற்றம் சாட்டினது. இதை விட பெரிய தவறு நான் என்ன? இப்ப நான் எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. கொலைகாரங்க யாரா இருந்தாலும் எங்க அப்பா உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய கொடுமையை செஞ்சிருக்க. அவர் மட்டும் சந்திரமோகன் பாமா கல்யாணத்தை சம்மதிச்சிருந்தா இந்த சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்காது இல்லையா? அதுக்காக நீதான் எங்களை மன்னிக்கணும். எப்படி ஒரு அன்பான மகன் இழந்துட்டு உங்க அப்பாவும் அம்மாவும் பேரனை பார்த்தாவது பேரானந்த அடையிட்டு அப்படின்னா என் கண்மணி கண்ணனை உங்க கூட அனுப்புறதா முடிவு செஞ்சுட்டு. உண்மையாவா? என்னால நம்பவே முடியலையே. பிரேமா, இந்த செய்தி எங்க அம்மாவுக்கு செஞ்சேனா இனிக்கும். ஆமா, உன்னால கண்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது. அதனால நீயும் அவன் கூட. பாமா ஒருத்தி உங்க குடும்பத்துக்கு கேடா முளைச்சது போதும். பிரேமா ஒருத்தி வர வேண்டாம். பொது பிரளயத்தை உண்டாக்கு. பிரேமா, நீ நினைக்கிற தப்பு. என் விஷயம் அது என்னோட போகட்டும். கண்ணனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்க. அவன் மனசை மாத்துறது அவளை சுலபம். அதுக்காக தான் அவகாசம் கேட்கிறேன். நீ எவ்வளவு நாள் வேணாலும் அவகாசம் எடுத்துக்க. ஆனா உன் மனசை மாத்திக்கிட்டு நீயே எங்க கூட வர்ற. வாய்க்கால்ல சொல்ற மீன் வானத்துல விண்மீனா ஒளிவிட ஆசைப்படுறது பைத்தியக்காரத்தை. நான் வரேன். சற்றே சரிந்த ஆடை, கலைந்த கூந்தல், நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை. என்ன புலிய பழக்கியாச்சா? பூனைங்க லவ் பத்தி நான் சொன்னேனே, அது சரியா போச்சா? உலகாத ஐயன்,
கண்ணன் அழைச்சு போறதுக்கு பிரேமா சம்மதிச்சாரா? அம்மாவுக்கு உடனே தந்தி கொடுக்கணும். அப்படியா? அப்போ உன் காரியம் சக்சஸ். ஒரு சக்சஸா இல்ல டபுள் சக்சஸா? பாஸ் நம்ம ஆளு. வாடா வா. என்ன விஷயம்? அப்படியா? ஆமா பாஸ். பிரேமா கண்ணன் அனுப்ப சம்மதிச்சுட்டாளா? எஸ் பாஸ். பாரு. என்னங்க என்னங்க சந்தோஷமான செய்தி, ரொம்ப சந்தோஷமான செய்தி. கண்ணன் அனுப்ப பிரேமா சம்மதிச்சுட்டாளா? அவனை கூட்டிட்டு தம்பிதுரை அநேகமா 2 நாளைக்கு வந்து சேர்ந்துருவானா? இந்த பாருங்க தம்பி ஒண்ணு. கண்ணா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு சித்தி. என்னோட ஆசை என்ன தெரியுமா? என் கூடவே இருக்கணும்னு ஆசை. ஆமா, உன் கூடவே இருக்கணும்னு ஆசை. நீ பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய பங்களால வாழணும், பெரிய கார்ல ஜம்முன்னு போகணும், நிறைய பணத்தோட பெரிய பணக்காரனா இருக்கணும். இதுக்கெல்லாம் நீயே ஆரம்பிச்சு ஒண்ணு எனக்கு தெரியும். நீ என்ன பாட்டி கூட அனுப்ப பாக்குற. நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கல. நான் போக மாட்டேன். போ கண்ணா, உனக்கு சொன்னாலும் புரியல. உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எத்தனை காலம் என் கூட இருந்தாலும் அள்ளி கொட்டி என்னால பாசத்தை தர முடியுமே தவிர உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சு பார்க்க முடியாதுடா. செல்வத்தை தரலாம், செல்வத்தை, அந்தஸ்த, கௌரவத்தை என்னால தர முடியாதுடா. கண்ணா, உனக்கு புரியாது. உன் எதிர்காலம் எனக்கு புரியுதுடா. உள்ள உலகிய வச்சிருக்கானா? கட்டுக்கடங்க மாட்டேங்குது. மணி டைம் ஆகுது, இன்னும் பிரேமாவையும் கண்ணனையும் காணுமே. பிரேமா சொன்ன சொல் தவற மாட்டா. ஓஹோ, சித்தியை விட்டு பிரிச்சு அழைச்சு போயினங்கிறதுக்கு அழுவியா? பயப்படாத, சித்தியும் நம்ம கூட வரப்போற. புதுசா குழப்பமெல்லாம் உண்டாக்காது. அவன் உங்க கூட தனியா வரவே தயாரா இருக்கான். பிரேமா போயிட்டோம். மணி மறுபடியும் அம்மாவுக்கு செஞ்சு கொடு. கண்ணன் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு ட்ரெயின்லயே புறப்படுறேன். இதோ இப்பவே கொடுத்தோம். தம்பிதார், நானே வந்துட்டேன். அம்மா, நீங்க எப்படிமா வந்தீங்க? என் பேரனை கொடுக்க பிரேமா ஒத்துக்கிட்டான தந்தி வந்ததுமே எனக்கு தலைகால் புரியல. நானே நேரா வந்து அழைச்சிட்டு போறாம புறப்பட்டு வந்துட்டேன். கண்ணா, கண்ணா, என் தங்க கட்டி, என் செல்லம், என் ராஜா. பிரேமா, இவ்வளவு நாள் என் பேரனை வளர்த்து காப்பாத்துனதுக்கு உனக்கு நான் எப்படிமா நன்றி சொல்றது? எப்படி நன்றி சொல்றது? என் கடமையை நான் செஞ்சேன். தம்பிதுரை, நாம புறப்படலாமா? இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குனாங்க. ஆமாமா, நம்ம அதுலதான் போப்போம். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப புறப்படலாம். என்ன வர போற? நான் வந்து உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன். நல்ல பிள்ளை, அழாம போயிட்டு வாமா. கண்ணா, பிரேமா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல, புறப்படலாமா? பிரேமாவும் வராடா? பயப்படாதீங்க, ஸ்டேஷன் வரைக்கும் தான். ஆமா, அப்பதான் கண்ணனுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். போலாமா? கண்ணா, சந்தோஷமா போயிட்டு வா. புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். பாட்டி சொல்றத, சித்தப்பா சொல்றத தட்டவே கூடாது. நீ எப்போ சித்தி வருவ? நான் கேட்க வேண்டியதை நீயே கேட்டுட்ட. ரொம்ப தேங்க்ஸ். விசில் ஊதியாச்சு, ரயில் புறப்பட போதுன்னு நினைக்கிறேன். குழந்தைய பத்திரமா பாத்துங்க. நீ சொல்லணுமா பிரேமா? நான் வரேன் சித்தி. என் ராஜா இல்ல, இந்த பாலை சாப்பிட்டு தூங்கு பெண்ணா. சாப்பிடு. தூங்கு.
வா அமுதா வா, இந்தா குடி. அந்த பையனுக்கு மருந்து கொடுத்து படுக்க வச்சிட்டியா? என் மூளை எப்படி? உன் மூளைதான் கம்ப்யூட்டர் மூளையாச்சு. ஹலோ, யாரு? என்ன சகோதரி யாரு? சௌக்கியமா? ஹலோ, யார் பேசுறது? அமுதா, என் ரத்தத்தின் ரத்தமே, உன் சகோதரி குமுதா தான் பேசுறேன். ஆமா, நானேதான். என்ன பேர குழந்தை கண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? அவன் வரமாட்டான், அவன் என்கிட்டதான் இருக்கான். நீ என்ன சொல்ற? இப்போது கண்ணனுடைய உயிரின் விலை 5 லட்சம் ரூபாய். உடனே கொண்டா, அதுவும் கேஷ். இல்லைன்னா கடவுளே, நீயா இப்படி பேசுற? ஆமாடி, நான் தான் பேசுறேன். இந்த உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு கத்துக்கிட்ட உன் ஆரோக்கிய சகோதரி தான் பேசுறேன். என்ன சொல்ற? பேரம் வேணுமா இல்ல அவன் பணம் வேணுமா? எங்க வேணும் சொல்லு. சரி சரி வந்துடுறேன். இன்னும் கேள்றி, இங்க நீ மட்டும்தான் வரணும். உன்னை எதிர்பார்த்து என் ஆளு காத்துக்கிட்டு இருப்பான். அவன் உன் கண்ணை கட்டி என்கிட்ட அழைச்சிட்டு வருவான். போலீஸ் கீலீஸ் ஏதாவது முயற்சி பண்ண ஜாக்கிரதை, உன் பேரன் அந்தரலோகம் போயிடுவான். வேண்டாம் வேண்டாம், அப்படி எல்லாம் ஒண்ணு செஞ்சிடாது. நீ சொன்னபடிதான் கட்டாயம் வந்துடுறேன். நான் வந்துடுறேன். வெரி குட் வெரி குட். மேனேஜர், அம்மா, உடனே போய் இந்த செக் மாத்திட்டு வாங்க. 5 லட்சமா? நான் சொன்னது செய்யுங்க, போங்க. ஏன் நிக்கிறீங்க? சீக்கிரம் போங்க. வா அமுதா, வா. குமுதா, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்க என் கண்ணை விட்டு விடுங்க, நான் என் குமுதாவை பார்க்கணும். நீ கொண்டு வந்திருக்கிற 5 லட்சத்தை முதல்ல நான் பார்க்கிறேன், அப்புறம் நீ என்ன பார்க்கலாம். இந்த நீ கேட்ட பணம். குடு. எங்க என் கண்ண? வா தாயி, கண்ணனை காட்டுறேன். வா வா எங்கே? வா 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 வா. வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. எங்கே? அங்கே வாங்க. கண்ணா 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 கண்ணா. அமுதா, அமுதா, நீயும் நானும் ஒரு தாய் வயசுல பிறந்தோம். நீ அரண்மனையிலேயே வாழ்ந்துட்ட, நான் அலைஞ்சு திரிஞ்சேன். அதுல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுக்கலாமா? நீ வாழ்ந்த மாளிகையில இனிமே நான் வாழ போறேன். பாவி, எங்க என் கண்ணன்? எங்க கண்ணனா? அவன் என் கூட வரப்போறான்.